அப்படியே கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம். ஐயா ஒருத்தர் கட்சியை போய் கைப்பற்றினார். சடக்குன்னு அந்த கட்சியை தூக்கிட்டு போய் பிஜேபி கிட்ட அடகு வச்சு விட்டார். எடப்பாடி ஐயாவை போட்டு நங்குன்னு இடிக்காரலா முதலமைச்சர். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவினுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சில நிர்வாகிகளுமே வெளிப்படையாக குழப்புறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும்னா, அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாற்றிக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார். நாங்க என்ன சிறுபான்மையினருக்கு எதிரியா? என் கண்ணு இருக்குல்ல, கண்ணு அதுக்குள்ள இருக்கிற கருவிடி அது மாதிரி வச்சு காப்பாத்துவோம்யா. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல காத்தோம். என்ன நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டா அதனால நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டோம். எவ்வளவு பொய் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. அப்படியே நம்ம உதயநிதி என்னாச்சு, எப்பயுமே பாஜகவை செங்கலை வச்சுக்கிட்டு சங்கு 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 சங்குன்னு இடிப்பார். அவர் கேட்காரு, பாஜகவால் நேரடியா உள்ள வர முடியல, யார் 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 சிக்கிறாங்கன்னு பார்த்தாங்க, கடைசியில சிக்கிவிட்டார் ஒரு ஆளு. தயவு செஞ்சு உள்ள விட்டுறாதிய, விட மாட்டோம் அப்படிங்கார். எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. அப்படிப்பட்ட பாஜகவை நேரடியா வந்தா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நுழைய விட மாட்டோம் அப்படின்னு அதிமுகங்கிற போர்வையை போத்துக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிப்போமா? நிச்சயம் அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல தோல்வி கொடுத்திருக்கிறோம், 10 தோல்வி கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலோட 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? மொரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா மொரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மொரட்டு அடிமை யாரு? மோடியுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் இங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராக அமைஞ்சிருக்கிறார். அரசியலின் புன்னகை மன்னன் டிடிவி தினகரன் ஐயா இப்ப சடக்குன்னு சோசியக்காராவும் மாறி இருக்கார். என்ன அப்படின்னா, விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு பாதகமா தான் அமையும், எங்களுக்கு சாதகமா அமையும், ஏன்னா நாங்க கிளி சோசிய வச்சிருக்கோம் அப்படின்னு சீட் எடுத்து போடுதார். மற்ற கட்சிகள் எங்களுக்கு போட்டியாக இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் சொல்கிற தாவேகாவின் வரவு என்பது திமுக கூட்டணியின் வாக்கு வங்கியை மிகவும் பாதித்து அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதுதான் எங்களது கருத்து. உணர்ச்சி மதிப்பு இல்லை. அவர் வந்து அவருடைய இதை வைக்கிறார். நாங்களும் திமுக ஆளுங்கட்சியை தானே சொல்றாரு அவரு. அதனால திமுக எங்களுக்கு போட்டிக்கு ஓட்டிக்கிறார். அவ்வளவுதான். அது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. அப்படியே ராயபுரம் அண்ணாச்சி கதாநாயகன் ஜெயக்குமார் அண்ணாச்சிட்ட போய் இங்க வாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு பாருங்க ஒரு பதில், ராயபுரமே கலகலத்து போச்சு. இல்ல யாரு யார் சொல்றது? யார் சொல்றது? அதெல்லாம் சரி. எப்படியே கத்திரிக்காய் முளைஞ்சா கடத்துறது, கத்திரிக்காய் மலிஞ்சா கடத்துறது தான் வந்தாகும். எல்லாம் வந்து 23ஆம் தேதி எலெக்ஷனு, 4ஆம் தேதி கவுண்டிங்கு, செல்வாக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. அண்ணாநகர் கார்த்தி வில்லிவாக்கம் கார்த்தியாக மாறுவார். நீங்க ஜெயிக்க வைப்பீங்க, நாங்க ஓட்டு கேட்கிறோம். அவர் ஜெயிச்சார்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்படி சொன்னது யார் தெரியுமா? நம்ம அண்ணியார் தான், வேற யாரு? உங்களுக்காக உழைக்க வில்லிவாக்கம் தொகுதியில அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த தொகுதி மக்களுக்காக மிக சிறந்த முறையிலே பணியாற்ற அவருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி கிடையாது. ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன், அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் கார்த்திக் மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு வில்லிவாக்கம் தொகுதியில போட்டி போடுறார். அவர் வந்து இன்னைக்கு இந்த தொகுதிக்காக நிச்சயம் பணியாற்றி உங்களை எல்லாம் முன்னேற்ற உறுதியாக உங்களுக்காக அவர் உழைப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எல்லாருமே வந்து கார்த்திய வந்து எல்லாரும் யூசுவலா கார்த்திய வந்து அண்ணா நகர் கார்த்தின்னு சொல்லுவாங்க.
ஆனா இந்த தேர்தலுக்கு பிறகு வில்லிவாக்கம் கார்த்தியாக நிச்சயமாக அனைவராலும் அடையாளப்படுத்தப்பட்டு வில்லிவாக்கம் தொகுதி மக்களாகிய உங்களுக்காக உழைத்து இந்த தொகுதியை நிச்சயம் முன்னேற்றுவார். ரசிகர்கள் தாவுவார்கள் அப்படின்னு யார சொல்றாருன்னா விஜய் ரசிகர்களை சொல்றார். அவங்க ரசிகர்கள், நீங்க மாத்தி சொல்றீங்க, மாத்திக்கங்க. அவங்க தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். ரசிகர்கள் அப்படிதான் இல்ல, அது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் கடந்த ஒரு நாட்களாவே நம்ம கரூர்ல இருந்து அவருடைய முதல் திருச்சியில ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எனக்கு பதிவாயிருக்கு. நான் ஒன்றும் மிகைப்படுத்தியோ குறைச்சோ நான் சொல்லலை. இல்லை, அப்படி இருக்கிறத நீங்க தான் நிறைய ஊடகங்கள்ல காட்டியிருக்கீங்க. மரத்துலையும் கரண்ட் கம்பியிலையும் கயர் ஒயர்லையும் இன்னொருத்தன் கீத்து வீட்லையும் வீடெல்லாம் கவுந்து வீடெல்லாம் உள்ள ஓட்டெல்லாம் உடஞ்சி இப்படிலாம் வந்து எந்த கட்சியில எந்த தொண்டர்கள் செஞ்சு உங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கு. அதனாலதான் நாங்க ரசிகர்னு சொல்றோம். நானும் ரசிகரா இருந்திருக்கேன், நீங்களும் ரசிகரா இருந்திருப்பீங்க. தவறுலாம் இல்ல. ரசிகர்கள் வந்து அவங்க ரசிகர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. காங்கிரஸ்ல இருந்து விளவங்கோட்ல ஜெயிச்சாங்க. அப்புறம் என்னமோ உங்க கட்சி வேணாம் ஒண்ணு வேணாம்னு பிஜேபியில போய் இப்ப சீட்டு வாங்கியிருக்காங்க விஜயதாரணி அக்கா. அவங்க எதுக்காக எனக்கு சீட்டு கிடைச்சது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாரதி ராஜா மாதிரி போக்கஸ் வைக்கிறாங்க. இது ஒரு நீண்ட பயணம். அப்படி இருக்கும் பொழுது அந்த நீண்ட பயணத்தின் ஒரு கூறாக இன்றைக்கு மீண்டும் என்னை களம் காண வைப்பது விளவங்கோடு தொகுதி மக்கள் தான். அவர்களின் ஆசைக்காக தான் நான் இந்த சீட்டே கேட்டு பெற்றேன். அந்த இடத்தில் கட்சியும் அதை அங்கீகரித்திருக்கிறது. எனக்கென்று அந்த வாய்ப்பை தந்து எனக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் விளவங்கோடு தொகுதி மக்களின் ஆசையின் அடிப்படையில் தான், அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் மீண்டும் நான் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக ஆகி சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை விளவங்கோடு தொகுதி மக்கள் அவர்கள் விருப்பத்தின் காரணமாக தான் இது ஏற்பட்டிருக்கிறதே தவிர என்னுடைய விருப்பம் என்பது இரண்டாவது தான். முதலாவது விருப்பம் என்னுடைய விளவங்கோடு தொகுதியின் மக்களின் விருப்பம். ஆகையால் தான் நான் இப்பொழுது வேட்பாளராக போட்டியிடுகிறேன். சந்தர்ப்பங்கள் மாறிவிட்டது. தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் பிஜேபின்னு ஒரு பெரிய வாஷிங் மெஷின் இருக்கு. அது நிஜமாவே வாஷிங் மெஷின் தாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல்ல ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வாஷிங் மெஷின் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த கூட்டணிக்கு அதுதான் சரியா இருந்திருக்கும். நீங்க எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா உங்க மேல ஐடி ரெய்டு, சிபிஐ, இடி கேஸ் எல்லாம் வரும். டெல்லியில அதுக்கு பேர் ஐடி, சிபிஐ, இடி. எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா வழக்கு போடுவாங்க, மிரட்டுவாங்க. அதே ஆள் அடுத்த நாள் போய் பிஜேபியில சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாயிருவாங்க. அடுத்த நாள் அந்த வாஷிங் மெஷின்குள்ள தூக்கி போட்டு ஒரு சுத்துவாங்க. அப்புறம் எந்த கேஸும் இருக்காது, எல்லாம் காணாம போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமி இந்த வாஷிங் மெஷின்குள்ள போயிட்டாரு தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக. இன்று அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி.